அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நீங்கள் அதிகமான அமல் செய்கிறவங்களா? உங்களுக்கு அண்டிதான் இந்த ரெண்டு விஷயங்கள், இந்த ரெண்டு எண்ணங்கள் மூலமாக ஷைத்தான் நம்மளை முழுமையாக வழிகெடுத்துருவான். முதலாவது விஷயம், ஷைத்தான் நாம் வாழ்க்கை ஃபுல்லாக நிறைய அமல்கள் செஞ்சிட்ருப்போம். அந்த அமல்கள் மூலமாக நமக்கு என்ன பிரயோஜனமாச்சு? நிறைய தொழுதுருப்போம், போன்ற நிறைய அமல்கள் செஞ்சுருப்போம். அது மூலமாக நமக்கு என்ன ஃபாய்தா என்பதாக ஒரு எண்ணத்தை போடுவான். உடனே நம்ம அல்லாஹ் தஆலா இடத்துல துவா செய்யணும், யா அல்லாஹ், இந்த அமல்கள் எல்லாம் பரிபூர்ணமாக செய்வது எப்படின்னு எனக்கு தெரியல, முழுமையாக எப்படி செய்யணும்னு தெரியல, அதனால தான் எனக்கு அந்த ஒரு ஃபாய்தா, அதனுடைய பிரயோஜனங்கள் எதுவுமே எனக்கு கிடைக்கல. எனவே எனக்கு இது எப்படி முழுமையாக செய்யணுங்கிறது எனக்கு சொல்லிட அல்லாஹ், அதுக்கு கற்றுத்தாட அல்லாஹ் என்பதாக துவா செய்ய வேண்டும். அதனுடன் சேர்த்து கூற வேண்டும், அஸ்தகுஃபிருல்லாஹ், யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிருட அல்லாஹ், இந்த எண்ணத்துக்காண்டி என்னை மன்னிச்சிருட அல்லாஹ் என்பதாக செய்ய வேண்டும். இரண்டாவது விஷயம், நாம் அதிகமாக தொழுதுட்ருக்கோம், அதிகமாக சதக்கா கொடுக்குறோம் என்பதாக, அதாவது நான் தான் அதிகமாக தொழுகிறேன்ப்பா, நான் நிறைய சதக்கா கொடுக்குறேன், நான் நிறைய நல்ல அமல்கள் செய்கிறேன், நிறைய பேருக்கு இல்லாதவங்களுக்கு கொடுக்குறேன் என்பதாக எண்ணங்கள் வரும்போது, அந்த எண்ணங்கள் ஷைத்தான் மூலமாக ஏற்படுத்தப்பட்டவை. அப்போது நாம் என்ன கூற வேண்டும் என்றால், நான் அதிகமாக செய்கிறது என்பது இல்லை, அல்லாஹ் தாலா செய்த தௌஃபீக்கின் மூலமாக அவன் கொடுத்த ஒரு பிச்சை, ஒரு வாய்ப்பின் காரணமாக தான் நாம் அதிகமான அமல்கள் நம்மால் செய்ய முடிஞ்சது. எனவே இந்த அமல்கள் எல்லாத்துடைய புகழும் அல்லாஹுக்கே சொந்தமாகட்டும் என்பதாக கூறிக்கொண்டு அல்ஹம்துலில்லாஹ் என்பதாக இந்த வார்த்தை கூற வேண்டும். முதலாவது வார்த்தை அஸ்தகுஃபிருல்லாஹ், இரண்டாவது வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.